என் பெயர் கென்னடி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஒன்றியம் வடக்கனந்தல் கிராமத்திலேருந்து நான் வரேன். என் மகன் கே அமுதன் இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு வந்தாப்புங்க சார். கடந்த ஃபஸ்ட் இயரில் ஹாஸ்டலில் தங்கி படித்தாப்புல, செகண்ட் இயரில் சாப்பாடு ஒத்துக்கலை அப்படி சொல்லிவிட்டு வெளியில் தங்கி படித்தாப்புங்க சார். வெளியில் சில பிரச்சனைகள் வந்ததுனால எனக்கு பாதுகாப்பு இல்லைப்பா, நான் தேர்ட் இயரில் ஹாஸ்டலில் வந்து சேர்ந்துக்கிறேன்ப்பான்னு சொன்னாப்புல. அதனால் சார் நான் ஒரு 40,000 பணம் கட்டி என் பையனை தேர்ட் இயரில் ஹாஸ்டலில் போட்டேன் சார். 2 மாதம் போனாப்புலைங்க சார். அங்கே வந்து மேலே ரூமில் வந்து என் பையனும் அஜீஸ் அப்படிங்கிற ஒரு பையனும் மேலே இருந்தாங்க சார். அவங்க வந்து ஹெட்ஃபோன் கீழே வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு இரவு 11 மணி வரைக்கும் எடுக்கிறதுக்கு போனாப்புல. அப்போ வந்து அந்த அஜீஸுங்கிற தம்பி நீ வா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாருங்க சார். எடுக்க போனப்போ அங்கே சமையல் செய்யக்கூடிய வட நாட்டுக்காரங்க அவங்க ஏதோ போதைப் பொருள் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க சார். இவங்க போயிட்டு அவங்கள்ட்ட ஏதோ பேசியிருக்கிறாங்க. அஜீஸ் வந்து ஏதோ கூலி இப்போ ஏதோ கேட்டிருக்காப்புல. அதுக்கு அவங்க இல்லை அப்படின்னோடனே இவர் ஏதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவனும் எனக்கும் தமிழ் தெரியும் அப்படி சொல்லி குச்சி எடுத்து அடிக்க போயிருந்தாங்க சார். இந்த தம்பி கோவத்தில் ஒரு அடி அடித்த உடனே அவங்க போய் விழுந்துட்டாங்க. அவங்க கூட இருந்தவங்களாம் அவங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க சார். மறுநாள் வந்து எங்களை அடிச்சிட்டாங்க, 2 பசங்க வந்தாங்க, எங்களை அடிச்சிட்டாங்க, நாங்கள் இனிமேல் சமைக்க முடியாது அப்படி சொன்னாங்க சார். இது நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு அந்த 2 பசங்களுடைய பேரண்ட்ஸும் வாங்க அப்படி சொன்னாங்க சார். நாங்கள் போனோம் சார். அவங்க ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து ஹச்ஓடி, பிரின்ஸிபல், டீன் எல்லாம் விசாரணை பண்ணாங்க சார். விசாரணை பண்ணிவிட்டு உங்கள் பையனுக்கு அட்டனன்ஸ் சர்டிஃபிகேட் கம்மியாக இருக்குது, அதே போல் நீங்கள் ஃபீஸும் கட்டலை, இந்த மாதிரி பிரச்சனையும் பண்ணிவிட்டாங்க. அவங்க 1500 பேர்த்துக்கு சாப்பாடு சமைக்கிறவங்க, இதுமாரி பண்ணால் அவங்க வந்து நாங்கள் சமைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, உங்களை வந்து காலேஜில் ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படி சொன்னாங்க. இல்லைங்க சார், என் பையன்கிட்ட கேட்டேன் சார். என் பையன் வந்து அதுமாரிலாம் தவறு பண்ணலப்பா, அந்த தம்பி தான்ப்பா பண்ணா, நான் கூட தான்ப்பா இருந்தேன் அப்படி சொன்னாங்க சார். நீ ஏன் அவன் கூட போனேன், அவனே பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கானே, அவன் கூட நீ ஏன் போனேன் அப்படி சொன்னாங்க சார். நான் தெரியாமல் போயிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே நான் இதுமாரி பண்ண மாட்டேன் சார்னு சொன்னோம். நாங்களும் என் பையன் எந்த தப்பும் பண்ணலை, நாங்கள் வந்து இனிமேல் தப்பு பண்ணால் சார் என் பையனை நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டு போயிடுறோம் சார், இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னோம் சார். இல்லை நீங்கள் காலி பண்ணிக்கிங்க அப்படி சொன்னாங்க சார். அது இல்லாத ஃபீஸ் கட்டு, ஃபைன் 25,000 இருக்குது, இதெல்லாம் கட்டினா தான் நம்ம மேடத்திட்ட பேச முடியும். மேடம் வந்து அடுத்த வாரம் வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க சார். அதுக்கு அடுத்த வாரம் வந்தோம் சார். மேடம் வந்தாங்க. மேடம் வந்தோடனே பேசினாங்க. எங்கள் ஒய்ஃபு தான் பேசினாங்க. உங்கள் பையன் நல்ல பையன்தான், ஏன் அந்த பையன் கூட போனான், அந்த பையன் கூட போனால் உடனே வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல அப்படி சொன்னாங்க. என் பையனும் இல்லை நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படி சொன்னாங்க சார். அதுக்கு முன்னாலேயே இந்த டீனு, ஹச்ஓடி எல்லாமே சேர்ந்து சார் என் பையன்கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டாங்க சார். நீ வந்து ஹாஸ்டலில் நான் வந்து திருப்பி வந்து சேர்க்கறதுக்கு சொல்கிறோம், நீ வந்து இங்கே யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ அவங்களுடைய பேர்லாம் சொல்லுப்பா அப்படி சொல்லி கேட்ட உடனே என் பையன் வந்து பயந்துட்டு அடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு என் பிள்ளைகிட்ட எதுக்கு விசாரணை பண்ண, வேற ஒருக்கு விசாரணை கூப்பிட்டுட்டு யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா என் பையன் கஞ்சா சார் விற்கிறான், அவன் பயந்துட்டு அங்கே இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எனக்கு தான் தெரியும், இது ரகசியமாக நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்கள் தைரியமாக போங்கன்ட்டாங்க சார். என் பையனும் வந்துட்டான் சார். என் பையன் வந்து சார் நீ போயிடுங்க, நீ ஒரு வாரம் கழிச்சு வாங்கணுன்னு என் பையன் வந்து சார் இன்டர்னல் எக்ஸாம் இருக்குப்பா, நான் ஒரு 3 நாள் தங்கி என் ஃப்ரெண்டு ரூமில் தங்கியிருந்து நாங்கள் அப்படியே அங்கே ரூம் பார்த்துட்டு வந்துடுறோம்பா அப்படி சொன்னாமல் நேற்று அந்த ரூம்லேருந்து வெளியே வரும்போது 2 பேரும் ஸ்டீமனுங்கிறவனும் இவனும் காலேஜ் கிளம்பி வரந்தாங்க சார். அந்த விஷயத்தை அவங்க வந்து பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார், உங்களை பற்றி இதுமாரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆகிட்டான் அப்படி சொன்ன உடனே சார் 20 பேர் சார், 20 பேர் வந்து பைக்கில் வந்து அந்த பையனை அடித்த உடனே அவன் ஓடிட்டான் சார். என் பையனை வண்டியில் தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டு சார் கிரவுண்டில் வச்சு சார் இரும்பு லாடாலையும் கத்தியாலையும் குத்தி
துடிக்க என் பையனை கொண்டுட்டானு சார். அந்த பையன் சார் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு வந்து இன்னைக்கு வந்து வாக்குமூலம் சொல்லிட்டான் சார். அவனுலாம் ஒன்றுமே பண்ணலை, அவன் யாரையும் அடிக்கலை, எனக்கு தெரியும், எதனாலும் என்கிட்ட வந்து சொல்லிடுவான். ஆனால் என் கண்ணு முன்னாலே என் ஃப்ரெண்டை அடித்து கொண்டுட்டானுவன் நான் பார்த்தேன் சார். அந்த நிர்வாகத்தில் உள்ள டீனு, ஹச்ஓடி, அந்த பிஇடி சாரு இவங்கெல்லாம் தான் சார் என் பையனை மன உளைச்சல் ஆளாக்கி சார் அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கினாங்க சார். அதனால தான் சார் என் பையனை அடித்து கொண்டுட்டானுவேன். அவங்கள வந்து சார் அவங்கள நீங்கள் விசாரணை பண்ணணும். என் பையனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் சார். இனிமேல் எந்த ஒரு பையனும் காலேஜில் இதுமாரி பிரச்சனைனால படுகொலை செய்யப்படக்கூடாது சார். காலேஜில் அட்வைசர் சொன்னாருங்க சார் எனக்கு சார். என் பையன் 11 மணிக்கு என்கிட்ட பேசினான் சார். அப்போ நான் காலேஜ் கிளம்புறேன்பான்னாம்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சார். பையனை 12 மணி 1 மணிக்கெலாம் அவனை கொண்டுட்டானும் சார். அவனை ரூமில் கொண்டு வந்து போட்டானும் சார். அவன் இருக்கிற ரூமில் அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு ஏதோ தனியார் ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க சார். தனியார் ஹாஸ்பிட்டலில் வர வழியில் இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க சார். அடித்தது 20 பேர் கொண்ட கும்பல் சார். செகண்ட் இயர் பசங்க, ஃபைனல் இயர் பசங்கன்னு சொல்கிறாங்க சார். அவங்க எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் அவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சார். அதை பாருங்கள் சார், அதை பார்த்து அவங்களுக்கு தெரியும் சார். 20 பேர் சார். 20 பேர் என் பையனை மிதித்து ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செஞ்சுட்டானுங்க சார். படிக்கிற பசங்க தான் சார். படிக்கிற பசங்களும் இருக்காங்க சார், மற்ற பசங்களும் அதில் கலந்துருக்காங்க சார். அப்படி சார் சொல்கிறாங்க. யார் இது வரைக்கும் சார் ஹிந்துஸ்தான் நிர்வாகத்திலேருந்து அந்த காலேஜில் தான் சார் என் பையன் படிக்கிறான். இன்ன வரைக்கும் நிர்வாகத்திலேருந்து ஒரு ஆசிரியர், பிரின்சிபல், அன்னைக்கு பேசின டீன், ஹச்ஓடி எவரும் வரலைங்க சார். என் பையன் அங்கே தான் சார் படிக்கிறான். நாங்கள் வெக்கேட் பண்ணல சார். நாங்கள் காலேஜ் வெக்கேட் பண்ணல, ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணல சார். என் பையன் அங்கே தான் சார் படிக்கிறான். என் பையனுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே ஹாஸ்டல் ரூம் தான் சார் இருக்குது. நீங்கள் இப்போ கூட போனால் பார்க்கலாம் சார். வெளியே தங்கி ரூம் எடுத்து தங்கி இருக்கிறது. ஆமாம் சார். சார் இன்டர்னல் எக்ஸாம் நடக்குது சார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் இப்பயே கிளம்பிடுங்க டீன் சொல்கிறாரு. நீங்கள் இப்பயே மேடம் கூட என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு வாரம் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, உங்களுக்கு 11ஆம் தேதி நல்ல பதில் சொல்கிறோன்னாங்க. ஆனால் டீன் வந்து என்ன பண்ணார், இன்றைக்கே கிளம்பணும் சார். ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். நான் ரூம் பார்த்துட்டு கூட என் பையனை கூப்பிட்டு போகிறேன் சார். முடியாது இன்றைக்கே கிளம்புங்க, தூக்குங்க. அப்புறம் எப்படி சார் நாங்கள் இருக்க முடியும்? என் பையன் ஏன்னா ஹாஸ்டலில் சார் வார்டன் வந்து அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க சார். பையன் இருந்தான்னா அவனை ஏன் நீங்கள் தான் உன்னை வெளியே போக சொன்னாங்களே யாருக்குன்னு சொல்லுவாங்கன்ட்டு, அதனால் அவன் வெளியே போயிட்டான் சார். 3 நாளாக ரூம் தேடி அலைஞ்சிருக்கான் சார். அந்த மன உளைச்சலில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் ரூமில் தங்கியிருந்தான் சார். அங்கே யாரும் ஒருத்தவன் இவங்களுக்கு தகவல் கொடுத்துட்டான் சார், இங்கே தான் தங்கியிருக்கான்ட்டு. இல்லைன்னா அந்த ரூம் தெரியாது சார், யாரோ சொல்லிட்டானு சார். நேற்று அது 9:30 மணிக்கு என் பையன் காலேஜுக்கு வரும்போது அவனை மதித்து அவனை தூக்கிட்டு போயிட்டு ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செஞ்சுட்டானு சார். எங்கள்கிட்ட ஏன் உன் பையன் மருந்து குடிச்சிட்டான், சூசைட் பண்ணிட்டான்னு ஏன் சொல்லணும்? இத்தனை பேரை அடிச்சு போட்டிருக்கானுவ, எதுக்கு சொல்லணும்? காலேஜ்லேருந்து தான் எங்களுக்கு தகவல் வந்து காலேஜில் இருக்க பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பசங்கள்லாம் அலையிறானுவ, எங்கெங்கேயும் அலையிறானுவ. நாங்கள் நீங்கள் வாங்க என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணவே இல்லை, கூட நின்னா எந்த தப்புமே பண்ணாமல் எந்த காலேஜில் சேர்க்கக்கூடாது. இந்த காலேஜ் மேல நடவடிக்கை எடுக்கணும். போதைப் பொருள் அதிகமா இருக்கு. இது எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு நடக்க கூடாது.